पूज्याय राघवेन्द्राय सत्य धर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். தர்மத்தின்படி கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பலமுறை கேட்டும் தராத கௌரவாதிகள் பாண்டவர்கள் எப்படியாவது அந்த ராஜ்யத்தை பெற்று தருமாறு தூதுவனாக செல்ல வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணனை பணிக்க அவனும் ஒப்புக்கொண்டு அஸ்தினபுரம் சென்று திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை செய்தார். உன்னுடைய மகன் செய்கின்ற அனைத்து அதர்மத்திற்கும் நீ துணை நிற்கிறாய். இதனால் என்ன ஆகிறது என்றால் உன்னுடைய குலமே நாசமாக போகிறது அப்படின்னு எச்சரிக்கிறார் பகவான் கிருஷ்ணன். ஆனால் பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி இப்படி எவ்வளவோ பேர் நல்ல விஷயங்களை எடுத்து கூறியும் அது எதையுமே சட்டை செய்யவில்லை துரியோதனன். மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தார். இதை சாத்தகி மூலமாக அறிந்த பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். இப்போ எவ்வளவோ தூரம் முயற்சி செய்தும் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய அளவுக்கு பகவானும் சரி பாண்டவர்களும் சரி, ஏன்னா யுத்தம் என்பது தீர்வானது அல்ல, நிறைய உயிர்கள் தேவையில்லாது போகும். அந்த மனசுல அந்த ஈரத்தை வச்சுண்டு எவ்வளவோ முயற்சி செய்து வேற வழியே இல்லாம யுத்தம் தான் தீர்வு என்கின்ற முடிவுக்கு வருகின்றன. நேரா குந்தியை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். உன்னுடைய குழந்தைகளிடம் சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்றால், எப்பொழுது பார்த்தாலும் தயை, மன்னிப்பு, கருணை இந்த வார்த்தைக்கே உதாரணமாக தர்மராஜன் இருக்கிறான். ஆனால் சத்திரியனாக பிறந்தவன் சமயம் வரும் பொழுது நிச்சயமாக தன்னுடைய பிரஜைகளை காக்கவாவது போராட வேண்டும் என்கின்ற வீரத்தை உபதேசித்தாள் குந்தி. இதை கேட்டுக்கொண்டிருந்த பீஷ்மரும் துரோணரும் கூட துரியோதனிடம், அப்பா எங்களுக்கோ வயதாகிவிட்டது, நாங்கள் இருப்பது சொற்ப காலமே, அப்படின்னா யுத்தத்தில் நாங்கள் பிழைக்கப் போவதில்லை என்பதை சூட்சமாக சொல்லியும் கூட துரியோதனன் அதையெல்லாம் சட்டை செய்வதாக தெரியவே இல்லை. கர்ணனை சந்தித்தான் பகவான் கிருஷ்ணன். அவனுடைய பிறப்பினுடைய ரகசியத்தை கூறி, பாண்டவர்களில் மூத்தவன் நீதான், நீ போய் ராஜ்ய பரிபாலனம் செய் என்று பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்தியும் அதை ஏற்க மறுத்தான் கர்ணன். இப்போ உபப்ளாவ நகரத்திற்கு பகவான் கிருஷ்ணன் வந்து பாண்டவர்களிடம் அங்கு என்ன நடந்ததோ அத்தனை விஷயத்தையும் கூறுகிறார். அப்போ வேறு வழியே இல்லை, யுத்தம் தான் இதற்கு தீர்வு என்றவுடன் இன்னும் 7 நாட்களில் யுத்தம் தொடங்க இருக்கிறது என்கின்ற நிலையில் குருக்ஷேத்திரத்திற்கு தர்மராஜன் விரைந்து அங்கு கூடாரங்களை அமைக்கும் பணி, வீரர்களுக்கு உணவு, ஓய்வு எடுக்கும் அறைகள் இதையெல்லாம் நிர்மாணம் செய்யக்கூடிய வேலைகளை செய்து, யாக யஜ்ஞங்களை செய்து, தான தர்மங்களை அளித்து மகிழ்ந்தார். யார்? தர்மராஜ். இப்போ பாண்டவர்கள் தூதுவனாக பிராமணரையும் பகவான் கிருஷ்ணனையும் அனுப்பினான் இல்லையா? அதே போல துரியோதனன் அவன் பல உபதேசங்களை சகுனியினுடைய மகனான உலூக்கனை அழைத்து அவனிடம் பல விஷயங்களை கூறி பாண்டவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்தான். அவன் வரும் பொழுதே, துரியோதனின் தூதுவனாக வந்துள்ளேன், நான் சொல்வதை கேட்டு என்னை எதுவும் செய்யக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த உபதேசங்களை கூற ஆரம்பித்தான். யாருக்கும் எந்த மரியாதையும் இல்லை. எப்படியெல்லாம் மனதை வார்த்தைகளால் தேய்க்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அவனுடைய உபதேசம் இருந்தது. பகவான் கிருஷ்ணனையே வெறும் வித்தைக்காரன், நானும் கூட அந்த வித்தை இதனை செய்வேன், வெறும் வார்த்தை எந்த காலத்திலும் பிரயோஜனப்படாது, யுத்தத்திற்கு வந்து நிச்சயமாக ஜெயித்து ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தைரியம் இல்லாமல் 5 கிராமங்களை இன்னும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத போல
கீழ்த்தரமான எண்ணத்தோடு கீழ்த்தரமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி உபதேசம் என்கின்ற பெயரில் உலுக்குனை அனுப்பியிருந்தார். இது அத்தனையும் கேட்டும் தர்மராஜன், நீ என்ன சொல்ல வந்தாயோ அனைத்தையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். நீ தாராளமாக இங்கே இருக்கலாம், இல்லது நீங்கள் போகணும் அப்படின்னா தாராளமாக போகலாம் அப்படின்னா தர்மராஜன். பாருங்க, எவ்வளவு கடினமான வார்த்தைகளை எதிர்கொண்டும் அவன் மேலும் தயை காட்டக்கூடிய குணம்தான் தர்மராஜனுடையது. அது பிறவி குணம், மாறாது. இப்போ அஸ்தினபுரத்தில் திருதராஷ்டிரனை சந்திக்க வேதவியாசர் வருகிறார். அப்போ பலவிதமான கேள்விகளை திருதராஷ்டிரன் கேட்கிறான். போரில் யார் வெல்வார்கள் என்கின்ற சூச்சனை ஏதாவது நமக்கு தெரியுமா அப்படின்னா, சகுன சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு. அந்த சகுன சாஸ்திரத்திலே போரில் யார் வெல்வார்கள் அல்லது யார் தோற்பார்கள் என்பதற்கு நிச்சயமாக பலவிதமான அறிகுறிகள் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சகுனங்கள் என்பதை பற்றி மிகப்பெரிய விளக்கத்தை வேதவியாசர் கூறினார். மற்றும் திருதராஷ்டிரனுக்கு யுத்தத்தை பார்க்கக்கூடிய பார்வை நான் தர தயார் அப்படிங்கிற போது யுத்தத்தை பார்க்கும் ஆசை திருதராஷ்டிரனுக்கு இல்லை. ஆனால் யுத்தத்தில் என்ன நடக்கின்றது என்பதை கேட்கும் ஆசை வேண்டுமானால் உண்டு என்றவுடன் சஞ்சயனுக்கு திவ்ய திருஷ்டியை கொடுத்து அங்கு என்ன நடக்கிறதோ அதை கண்டு திருதராஷ்டிரனுக்கு கூறும்படி பணித்து விடை பெற்றார் வேதவியாசர். இப்போ முதலில் இந்த பூமியை பற்றி, இந்த பூமியில் என்னென்ன இருக்கிறது அதனுடைய விவரங்கள் அதை கூறுமாறு திருதராஷ்டிரன் கேட்க, இந்த பூமியில் எப்படி ஜீவன்கள் உற்பத்தி ஆகின்றன, அவைகளில் வேதங்களில் கூறப்பட்ட பெருமை மிகுந்தவை எவை, இதையெல்லாம் பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களினுடைய ஏற்றம், அதனுடைய குணங்கள் என்ன, இப்படி அது போக கண்ணில் காணக்கூடிய காட்சிகள், கண்ணில் காண முடியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் மறைந்து இருக்கின்றதை வரிசையாக விவரித்து கொண்டிருக்கிறான் சஞ்சயன். ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான் திருதராஷ்டிரன். இப்போ பூமியினுடைய மத்திய பாகத்தில் இருப்பது மேரு பர்வதம். இப்போ காலையில சந்தியாவதனம் செய்யும் பொழுது நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை மேரு பர்வதம் அப்படின்னு நாம தினசரி உச்சாடனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் கண்களுக்கு மேரு பர்வதம் காண்கிறதா என்றால் இல்லை. இவையெல்லாம் சாமானிய கண்களால் காண முடியாத ஒரு விஷயம். அப்போ இங்குதான் பிரம்மதேவனுடைய பட்டினமும் இருக்கின்றது என்று விவரிக்கிறது மகாபாரதம். பிரம்மதேவனுடைய பட்டணம் மட்டுமா அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய அந்த பட்டினம் முழுக்க எப்படி இருக்கும் என்றால் அனைத்துமே தங்கத்தில் ஆனது. அங்கு இருக்கக்கூடிய மண் அதுவும் தங்கத்தினால் ஆனது. பறவைகள், காக்கையும் தங்கம், கழுகும் தங்கும். பார்த்தா இங்கு எந்த விதமான பேதமும் இல்லை, இந்த இடத்தில் நான் இருக்க முடியாது என்று கருடன் அந்த இடத்தை விட்டே வெளியே வந்தான் அப்படின்னு மகாபாரதம் கூட வர்ணிக்கிறது. ஏன்னா எந்த பேதமும் இல்லாமல் அனைத்துமே தங்கமயமாக ஜொலித்து கொண்டிருப்பது. மேரு பர்வமும் தங்கமயமானது. அங்க இருக்கக்கூடிய மண் அது மட்டுமா அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பட்சிகளும் கூட தங்கத்தினால் ஆனது அப்படின்னு எழுதுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய புஷ்பங்கள் மலரும், என்றுமே வாடாத மலர்களாக இருக்கிறது. ஒரு முறை பூத்து குலுங்கினால் அது வாடுவதே இல்லை. அது மட்டுமா அப்படின்னா, அங்கே மரங்களில் பழங்கள் இருக்கு. அந்த பழங்கள் எப்படின்னா அமிர்தமயமானது என்று சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு ருச்சியை இந்த உலகத்தில் வேறு எங்குமே பார்க்க முடியும். அமிர்தமயமானது என்றால் பாருங்க, இதையை விட ஒரு என்னன்னா, இந்த பூமியில் இருந்து நிறைய புண்ணியம் செய்தவர்கள் ஸ்வர்க்கத்தில் சில சுகபோகங்களை அனுபவிக்கவும், அதே போல இந்த மேரு பர்வதத்தை சுற்றி இருக்கக்கூடிய தீபங்கள், அந்த தீபங்களில் இவர்கள் செய்த புண்ணியங்களை அனுபவித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் விளக்குகிறது. அது அத்தனையும் புண்ணியாத்மாக்கள் இருக்கின்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இடத்துல தான் சரி பிரம்மன் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, பிரம்மா, சிவன், இந்திரன்
அங்கு ஆனந்தமாக நித்தம் நித்தம் யாகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றனர். தேவர்கள் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கோ, நாரதர், தும்புரு, ஆஹா கந்தர்வன், ஊஹு கந்தர்வன், அது மட்டுமா, இது அத்தனையும் சப்த ரிஷிகள் என்று சொல்கிறார்களே, அவர்கள் அவ்வப்பொழுது இங்கு வந்து எல்லாரையும் பார்த்து அனுகிரகித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஆஸ்தியில் 3/4% சுக்கராச்சாரியாருடையது. அதாவது தைத்தியர்களின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார். அதனால தான் நமக்கு அந்த சுக்கிர திசை அப்படின்னா இந்த இடத்தில் இருக்கக்கூடிய செல்வமே ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது நம்ம ஆத்மாக்களுக்கு நிறைய விநியோகம் இங்கிருந்து தான் நடக்கின்றது என்று மகாபாரதம் கூறுகிறது. அதில் ஒரு சிறிய பகுதி குபேரனுக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு நிறைய பகுதிகளுக்கு சொந்தம், குபேரனது குறைவு அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, சாக்ஷாத் ருத்ரதேவன் இருப்பது வேறு எங்கும் இல்லை. அந்த மாலைகளை அணிந்து கொண்டு 3 கண்களோடு சிருஷ்டி ஸ்திதி லயத்தில் லயத்தினுடைய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய பரமசிவன் இருக்கும் இடம் இதுவே. அது மட்டுமா அப்படின்னா, கங்கையானவள் சந்திரனில் இருந்து இங்குதான் பாய்ந்து வருகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கு உள்ளவர்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலை நரை என்பது இல்லவே இல்லை, போட்டி இல்லவே இல்லை, பொறாமை இல்லவே இல்லை. பாருங்க, பூர்வ பশ্চিம உத்தர இப்படின்னா மேரு பர்வதத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய என்னென்ன தீபங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, தட்சிணம் என்றால் தெற்கு பகுதியில் இருப்பதுதான் ஜம்பு தீபம். அதனால்தான் தட்சிணே பார்ஷ்வே அப்படின்னு சொல்லிட்டு தினசரி சந்தியாபந்தனம் செய்யும் பொழுது இந்த வார்த்தையை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். பூர்வ திக்கில் இருப்பது பத்ராஸ்வா என்கின்ற மலை இருக்கிறது. பশ্চিம திக்கில் இருக்கக்கூடியது மால்யவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி இருப்பது கேதுமாலா என்கின்ற மலையும் இருக்கிறது. அங்கு வாழும் மக்களுக்கு எந்த விதமான ரோகமும் வருவதில்லை. நோய் என்பதே இல்லாத ஒரு இடம் எதுன்னா அந்த மேரு பர்வதத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வசிப்பவர்கள். எங்கெங்கு யாரார் வசிக்கிறார்கள் என்பதனையும் மகாபாரதம் ஸ்பஷ்டமாக கூறுகிறது. அங்கு வாழ்பவர்கள் எல்லாம் முழுமையாக 10,000 வருஷம் ஆயுளை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமா, ஒரு தம்பதிக்கும் ஒரு பெண் ஒரு ஆண், எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக. அப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆண்களும் சரி பெண்களும் சரி கிருஷ்ண வர்ணத்தில், அதாவது கருப்பு நிறத்தில் சுந்தரர்களாகவும் சுந்தரிகளாகவும் என்ன சொல்லுது, ஜுவலித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. அது மட்டுமா அப்படின்னா, அவர்களுடைய ஆகாரம் என்ன அப்படின்னா, அங்கு உள்ள மரங்களில் தானாக பால் சுரந்து கொண்டு இருக்கிறது, அந்த பாலையே ஆகாரமாக கொள்கின்றனர். அது மட்டுமா அப்படின்னா, அபமிருத்யு, அதாவது ஆயுளுக்கு மத்தியிலேயே அகால மரணம் அப்படிங்கிறது ஒன்று அங்கு உள்ள எவருக்குமே நடப்பதில்லை. இங்கே நிறைய ஆக்சிடென்ட்ஸு, சூசைடு அப்படிலாம் நம்ம அந்த கலியுகத்தில் நம்ம கண் முன்னாடி அங்கொன்றும் இங்கொன்றும் பார்க்கிறோம் இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அபமிருத்யு என்பது இல்லவே இல்லை. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10,000 வருஷம் பூரண வாழ்க்கையை வாழ்ந்து அவங்களுடைய புண்ணியங்களை அனுபவித்த பின்பு அவர்கள் மரணிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், பட்சிகள் வந்து அந்த தேகத்தை எடுத்து கொண்டு போய் வெளியில் போட்டுவிடும். இதுதான் அங்கு நடக்கக்கூடிய வாழ்வு. அதாவது பூமியில் நம்மோடு நாமாக பிறந்து
நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைத்தவர்கள் தங்களுடைய புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஏன்னா இந்த இடங்கள்லாம் சாமானியமாக மகாபாரதத்தில் ரொம்ப அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எதையுமே நம் கண்ணால் காண முடியாதது. அப்படி கண்ணால் காண முடியாததை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா, நேற்றே பலவிதமான உதாரணம், கண்ணால் காணாத பலவற்றை நாம் நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய சிருஷ்டியில் நாம் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேரும் பாவிகளே. ஏன்னா பாபத்தை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனும் பிறப்பெடுக்கின்றன. ஆனால் இந்த வாழ்க்கையில் புண்ணியங்களை கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முயற்சி செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தன்னுடைய பாபம் தீரும் வரை இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது என்பதுதானே உண்மை. இன்னும் மேலே நிறைய விஷயங்களை வர்ணித்து கொண்டே போகிறார். திருதராஷ்டிரன் கேள்வி மேல் கேட்க அதற்கு உண்டான விஷயங்களை சஞ்சயன் என்னவெல்லாம் விவரிக்கிறார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.